Hi baby, how are you? Okay baby. சாப்பிட்டீங்களா பேபி? கொஞ்சம் இருங்க பேபி, பாபா கால் பண்ணுறாரு. ஹலோ ஹாய் பேபி, ஹவ் ஆர் யூ? என்ன பேபி செய்கிறீங்க? பாபா கால் பண்ணாரு, பேசிக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்கிறீங்க? மறுபடியும் பாபா தான் அடிக்கிறார். கொஞ்சம் இருங்க பேபி, எடுக்கிறேன். ஹலோ ஹாய் பேபி, ஹவ் ஆர் யூ? பாபா கால் பண்ணியிருந்தாரு, பேசிக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் இருங்க, பாபா தான் திருப்பியும் கால் பண்ணுறேன், என்னென்னு பார்த்துட்டு வரேன். ஹாய் பேபி, ஹவ் ஆர் யூ? பாபா கால் பண்ணியிருந்தாரு, அதான் பேசிக்கிட்டு இருந்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என்னடா ஆரம்பமே ஒரு அமர்கலமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இதுதான் நடந்திருக்குது. கடைசியில் உசுறு முடிச்சு போச்சு, ஷோலியை முடிச்சு விட்டாங்க. முடிஞ்சு போச்சு, ஷோலி முடிஞ்சு போச்சு. மக்களே, சம்பவம் சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று இலங்கையில் நடந்திருக்குது. இதுக்காகத்தான் படித்து படித்து கத்துறது, தொடர்ந்து சொல்கிறது, எவனையும் நம்பாதீங்கடி, எவனையும் நம்பி போகாதீங்கன்னு. சாரி, ஏன்னா அவ்வளோ கடுப்பாகுது. இப்போ ரீசெண்டாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது இந்த வீடியோ. அது சிங்களத்தால் பேசுகிறதால சிங்கள வீடியோ தான் நிறைய கொஞ்சம் வைரலாக போயிட்டுருக்குது. இவட வீடியோ நான் வந்து கடைசியில் அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்க. இங்கேருந்து லீவ் எடுத்து நாட்டுக்கு போகிறாங்க. அதாவது தன்னுடைய லீவு காலம் முடிஞ்சு நாட்டுக்கு போகிறாங்க ஒரு பெண்மணி. நாட்டுக்கு போய் இறங்கின உடனே கணவனுக்கு கால் பண்ணலை, பிள்ளைக்கு கால் பண்ணலை, யாருக்கும் கால் பண்ணலை. கால் பண்ணது யாருக்கு? கள்ள காதலனுக்கு. காதலன் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனால் கொஞ்ச நாள் பெருசாவெலாம் இல்லை, கொஞ்ச நாள். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அப்படின்ற மாதிரி அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? போனவங்க கொஞ்சம் இங்கேருந்து சம்பாதிச்சுட்டு போயிருப்பாங்க. காசு முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு, சோழி முடிஞ்சு, கடைசியில் ஆளும் முடிஞ்சு போச்சு. போட்டு தள்ளிட்டான்ப்பா, போட்டு தள்ளிட்டான். அங்கே புருஷன், புள்ள, குட்டி எல்லாமே, மனைவி வருவா, அம்மா வருவாங்க அப்படின்னு வெளிநாடு போனவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டில், சொந்த வீட்டில். இங்கே கள்ளக்காதலனோட உல்லாசமாக இருக்க போய் கடைசியில் அவன் சோழியை முடிச்சுக்கிட்டு போயிட்டான். தேவையாயுது. வந்தமா, உழைச்சமா, கஷ்டப்பட்டு எப்படியாவது சம்பாதிச்சமா, நாட்டுக்கு போகணுமா, குழந்தை குட்டியை பார்த்தோமா, திருப்பி நிலைமை மோசமா, மறுபடி வெளிநாட்டுக்கு வந்தோமா, உழைச்சமா, இந்த மாதிரி வாழ்க்கையை கொண்டு போவாங்க. இல்லை சரி, அது இங்கே இந்த நாட்டை பொறுத்த வரையில் நிறைய பேர் இன்னைக்கு கணவன் மனைவிகளாக பலருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரிஜினலோ டூப்ளிகேட்டோ. சரி, நீங்கள் போய் நாட்டில் கல்யாணம் முடிக்க போகிறீங்களா, குடும்பத்தோடு பேசி கதைச்சி லீகலாக உங்களுடைய அந்த சம்பந்தத்தை வச்சுக்கொள்ளுங்க. அப்படி இல்லையா, இந்த நாட்டை விட்டு போகிறீங்களா, இந்த நாட்டில் நீங்கள் என்ன கர்மத்தை தொலைச்சாலும் சரி, செஞ்சு தொலைச்சிருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே அந்த ஏர்போர்ட்டில் போகும்போது அழகாக மூஞ்ச கழுவி, தலையும் ஒரு 4 தடவை கழுவி, எல்லாத்தையும் சலாமாத் சொல்லிட்டு போங்க. நாட்டில் போய் உங்களோட குடும்பத்தோட ஒன்று நல்லா இருங்க. இல்லையா மறுபடியும் நீங்கள் அங்கேருந்து 2 மாதம் லீவு முடிச்சுட்டு வந்து திருப்பி இந்த நாசமாக போனதுலேயே மாட்ட போகிறீங்களா, திருப்பியும் இதிலே மாட்டிக்கிட்டு சாவுங்க. ஆனால் இன்றைக்கும் கண்ணியமாக ஜெனிவினாக வெளிநாடு போனோமா, உழைச்சமா, வந்தமான்னு எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. சிலர் செய்யக்கூடிய தவறு, நம்மள ஒரு சிலர் செய்யக்கூடிய தவறு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒழுக்கமாக வந்து வேலை செஞ்சுட்டு போகக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஒழுக்கமான முறையிலே வந்து நல்லபடியாக ஒழுக்கமாக இருந்துட்டு போகிறாங்க இல்லையா, அந்த பெண்களுக்கும் அங்கே பாருறா வெளிநாட்டு சரக்கு இதை போகுது பாரு, வெளிநாட்டிலேருந்து வந்துருக்கு அப்படி அவ்வளோதான். அந்த அந்த ஊருக்குள்ளே அந்த ரோட்டோரத்தில் அந்த அங்கே இங்கே சப்புமாறு ரோட்டோரத்தில் ஏஜென்ட்டுகளில் எங்கே போனாலும் தான் நல்ல ஒழுக்கமான பொம்பளை ரோட்டால் போனாலும் சரி, அந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவங்கள அந்த அப்படிதான் பார்க்குறது. ஏன் அந்த பெண்களை வந்து அந்த மாதிரி பார்த்து சிலவங்க வந்து அந்த ஒரு சிலர் செய்கிற தவறால்
ஒரு சிலர் செய்கிற தவறால் அனைத்து பெண்களுடைய நிலைமையும் இந்த நிலைமைக்கு மாறி இருக்குது. வெளிநாட்டில் உண்மைக்குமே கண்ணியமாக ஒழுக்கமாக இருக்கிற பெண்களுக்கு கூட இன்னைக்கு நிம்மதி இல்லை. சரி, எங்களுக்கு சில கேஸ் வருது, நிறைய கேஸ் வருது. இன்னும் நம்ம இந்த சோஷியல் மீடியாக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா, நிறைய பேர் நம்மளோட வந்து பேசுகிறாங்க இல்லையா, பேசி கதைக்கிறாங்க இல்லையா. அந்த டைமில் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இப்படி என்னுடைய கணவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் வீட்டில் இருக்கிறேன், நான் குவைட் வீட்டில் வேலை பார்க்குறேன், எங்களுக்கு எனி டைம் ஃபோன் யூஸ் பண்ண கொடுக்க மாட்டாங்க, இரவில் தான் ஃபோன் யூஸ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடிய சில கணவர்கள் இருக்கிறாங்க. நீ வந்து அவனோட இருக்கிறியா, இவனோட இருக்கிறியா, அப்படி பண்ணுறியா, இப்படி பண்ணுறியான்னு நிறைய கேவலமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி கேள்விகள் கேட்டுக்கிறாங்க சில மனைவிகள்கிட்ட. ஆனால் உண்மையான ப்ரூஃப் அவங்களே ப்ரூஃப் பண்ணி காட்டுறாங்க. நான் இந்த இடத்துல இந்த வீட்டில் வேலை செய்கிறேன், எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டே மயிராண்டி பிடுங்கி நான் கேட்குறேன், உனக்கு அந்த அளவுக்கு பொண்டாட்டி மேலே அக்கறை இருந்தால் என்ன மயிருக்குடா நீ வெளிநாட்டுக்கு அனுப்புகிற? உனக்கு தெம்பு இருந்தால், அடியிலேருந்து மேலே வரைக்கும் தெம்பு இருந்தால் நீ என்ன மயத்துக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புகிற? பொண்டாட்டியை பத்திரமா வீட்டிலேயே பக்குவமாக வச்சு பார்க்க வேண்டியது தானே. அப்புறம் என்ன புடுங்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் டிக்டாக்ல வீடியோ போடுறது, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் போடுறதும், இல்லை யாரையாவது பிடிச்சி இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டான்னு ஃபோட்டோக்களை போட்டு கேவலப்படுத்துறதும். சில கேவலமான சில நாய்கள் என்ன பண்ணியிருக்கிறானுங்கன்னா, சொந்த பொண்டாட்டி தன்னோட இருந்த ஃபோட்டோக்களை கூட பப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கிறானுங்க, முகத்தை மாற்றி. கேவலம், ஆம்பளை வர்க்கத்துக்கே கேவலம். பெண்கள் வெளிநாட்டுக்கு போகிறதே தவறு தான் உண்மையிலே. ஆனால் என்ன சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குடிகாரனுகள், சில போதை வஸ்து பாவனையாளர்கள், சிலர் வந்து முதுகெலும்பு இல்லாதவன், இந்த மாதிரி சில ஆண்கள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறானுங்க பெண்களை. இன்னும் சிலது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரையும் குறை சொல்ல வரல, சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவர் உழைக்கிறாரு, கணவனும் கண்ணியமாக இருக்கிறாரு, குழந்தைகளோட பராமரிக்கிறாரு, நல்லபடியாக இருக்கிறாரு. அந்த பெண்ணும் குடும்ப சூழ்நிலை, குழந்தைகள் அதிகம், அப்போ இந்த வீட்டை பராமரிக்கிறதுக்கு 2 பேர் உழைச்சாதான் சரி வரும் அப்படின்றதால அந்த பெண்ணும் சில நேரங்களில் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அந்த பெண்ணும் வந்து நல்லபடியாக கண்ணியமாக இருந்து உழைச்சிட்டு போகிறாங்க. கணவனும் மனைவியும் அதுக்கு பிறகு வெளிநாடு போனாலும் சரி, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி, அவங்க நல்லபடியாக வாழ்கிறாங்க. அவங்களுடைய கோல் என்னவோ அந்த கோலை முடிச்சுட்டு அவங்க நாட்டுக்கு போகிறாங்க. போன பிறகு அவங்களுடைய பிரச்சனைகளை முடிச்சுட்டு அவங்க நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அப்படி குடும்பங்களும் இருக்குது. குழந்தைகளை பராமரிச்சுட்டு நல்லபடியாக மனைவி வெளிநாட்டுக்கு போனாங்களா, குடும்பத்துக்காக அவங்களும் கஷ்டப்பட போயிருக்காங்க, எனக்கு என்னுடைய கஷ்டத்துக்கு அவங்களும் ஒரு உதவியாக வந்திருக்கிறாங்க அப்படின்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் கணவனும் நல்லபடியாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்குது. ஆனால் அது 100க்கு 70% 60% தான் அப்படியும் இருக்குது. ஆனால் அதிகபட்சமாக ஒன்று கணவனை இழந்து வாராங்க, கணவனுடைய உதவிகள் எதுவும் இல்லைன்னு வாராங்க, கணவனுடைய தொல்லை தாங்காமல் வாராங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் தான் பெண்கள் நிறைய பேர் நம்மளுடைய இந்த வெளிநாடுகளுக்கு வரக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இங்கே வரவங்களையும் அவங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி சில திருட்டு நாய்களை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம். வீட்டை விட்டு பாய வைக்கிறது, வீட்டை விட்டு பாய வச்சு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணுறது, இந்த மாதிரி பல சம்பவங்கள் தொடர்ந்துமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெண்களுக்கு வந்து இப்போ தொடர்ந்துமே அநீதிகள் வந்து இழைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. தயவு செய்து அன்பார்ந்த சகோதரிகளை ரொம்ப கவனமாக இருங்க, சிந்திச்சு செயல்பாடுங்க. கடைசியில் சில நேரங்களில் என்ன வேண்டாலும் நடக்கலாம். இப்போ இந்த பாருங்கள், இந்த பெண் நாட்டுக்கு போயிருக்கிறாங்க, கடைசியில் வீட்டுக்கு போகாமல் கள்ளக்காதலனை பார்க்க போய் அவனோட கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு அவன் இருக்கிற எல்லாத்தையும் சுரண்டிட்டு, அவங்களுடைய வாழ்க்கையும் சுரண்டிட்டு, பணத்தை இருந்த எல்லாத்தையுமே சுரண்டிட்டு, கடைசியில் உயிரையும் சுரண்டிட்டு போயிட்டான். இதுதான் நடந்திருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த மாதிரி விடயங்கள்லேருந்து, தேவையில்லாத விடயங்கள்லேருந்து முடிந்த வரைக்கும் அவங்களை நீங்கள் தவிர்த்துக்கோங்க. எல்லாம் அல்ல இறைவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும். சிங்களம் தெரிஞ்சவங்க இந்த ஃபுல்லாகவே இந்த வீடியோ கேட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும். ටික්ටොක් අන්තර්ජාලයෙන් සහෝදර සහෝදරියන්ගෙන් මම කියන මේ පණිවිඩය දැනගත්තාම කවුරුත් කම්පාවට පත් වෙනවා. මොකද කියලා අපි අතර හිටි කුමුදුනි සහෝදරිය ගෙදර නොගිහිල්ලා දෙනියායේ නුවන් කියලා පිරිමි කෙනෙක් එක්ක සම්බන්ධයක් පවත්වාගෙන එහෙ ගියා. හරියටම එයාවේ ජුනි 23 වෙනිදා ඇවිල්ලා ජුනි 19 වෙනිදා වෙනකොට එයා අකල් මරණයකට පත් වෙලා තියෙනවා. තාමත් දෙනියා හොස්පිටල් එකේ එයාගේ මුත්‍රා දෙහේ තියෙනවා. යාළුවනේ ගොඩක් දුකයි.
ගොඩක් දුකයි. අපිත් එක්ක ළඟින්ම හිටියා. ළඟින්ම කියන්නේ මට අවසාන වතාවටක් කතා කරා. එයා බඩු දැම්මා. බඩු පෙට්ටිය 3ක්ද 4ක්ද දැම්මා. ඒ ඔක්කොම ඇවිල්ලා දවස් දෙකෙන් තමයි මෙයා ජීවිතහානිපත් උනේ. මෙයා 20 වෙනිදා තමයි සෞදි රාජ්‍යය බලා ආයෙ යන්න බලාගෙන හිටියේ. එයාගේ මරණ පෝස්ටර් මරණ මේ ෆොටෝ එකක් අපි හැකි ඉක්මනින් ඉල්ලලා තිනවා. ලැබුණු ගමන් දාන්නම්. ඒ නුවන් කියන එක්කෙනාගෙත් ඒ ගෙදර ෆැමිලි එකේ ෆොටෝ තියෙනවා. මම ඒවා දාලා දෙන්නම් ඉදිරියට ඉදිරිපත් කරන්න. මම විතරක් නෙමෙයි දෙනියා තව සහෝදරියක් ඉන්නවා. ඒ සහෝදරියත් ඒකට මැදිහත් වෙලා හොයන මොකදයි මේ උනේ කියලා. මම ඉල්ලන්නේ රටේ ඉන්න සියලුම කාන්තාවන්ගෙන් TikTok අන්තර්ජාලයේ ඉන්න පිරිමි අපේ ගෙදර අය වගේ අපි බලාගන්න අපේ තියෙන සීසත අරගෙන අපි මරා දාන එක තමයි වෙන්නේ. මේ මරණය සැකයි. ඇත්තටම මාත් එක්ක කතා කරා මට අඬාලා කිව්වා අනේ මැනික මට ඉන්න කාමරයක් අරන් දෙන්න කියලා. මට එයාගේ ෆෝන් එකේ තියෙන නම්බර් එකේ මගේ නම්බරේ තියලා මට තමයි ඒ ගෙදරින් කතා කරලා කිව්වේ. මං තමයි මගේ යාළුවන්ට කිව්වේ මෙහෙමයි කුමුදුනියක් අපේ මරා දාලා පව්. ඇත්තටම එහෙන දුකක් ඇති වෙනවා මේ මරණය ගැන. සැක සහිත මරණයක්. එයාගේ පවුල කවුරුත් දන්නේ ඉන්නේ දොඩන්දුවේ කුමාර කන්දට ගිහිල්ලා අපිට කියන්න හයියක් නැහැ. මොකද මේ මිනිස්සුත් නපුරුයි. අපිට මේ මොකක් හරි ප්‍රශ්නයක් ආවොත් බලන්න කෙනෙක් නැහැ. ඉතින් දෙයි හාමුදුරනේ උඩ ඉන්න දෙයියන්ට තමයි මේ කුමුදුනියක්ක ගැන බලන්න තියෙන්නේ. මම කියන්නේ සාමාන්‍ය වශයෙන් ඒ ගෑන්ට ජීවිත හානියක් නොකර ඒ ගෑන්ගේ ගමන යන්න පිටත් වෙන්න දුන්නා නම් ගොඩක් හොඳයි නේද? ඒගොල්ලෝ කියන පපිය මාරුව කළා heart attack එකක් ඇවිල්ලා. ඇත්ත වශයෙන් ඒ නුවන් කෙනා ගෑණියෙක් ඉන්නවලු බඳින්න. ඒ ගෑණි බැඳලා බඳිනවා නම් ඇයි මෙයාගේ වයසට ගැලපෙන කෙනෙක් හොයාගත්තේ නැත්තේ? මම මේ නුවන්ටම වැරදි කියන්නේ අපේ මුතු මෙයාටත් වැරදි කියන අක්කණ්ඩිටත්. අනේ අක්කේ ඔය අක්කල් මරණයට නිවන් සුව පතනවා මම හදවතින්ම. මොකද ඔක ඇහුවෙල ඉඳන් කන්න බෑ ඉන්න නෑ නිින්ද යන්නේ ළඟින් සක්මන් කරනවා වගේ දැනෙනවා. ඔයාට අජනාම්බර නිවන් සුව ලැබේවා කියලා මම හදවතින් ප්‍රාර්ථනා 19 වෙනිදා මුත්‍ර දෙහය අද වෙනතුරු දෙනියාය හොස්පිටල් එකේ බාර ගන්න කවුරුත් නැහැ. දැන් නුවන්ලා බයේ ඉන්නවලු. බය වුණයි කියලා මරණ ඒ ගෑන්ගේ සියලුම සේසත අරගෙන ඒ ගෑණි මරා දැම්මට වැඩක් නැහනේ. මම නම් කියන්නේ මැරුවා. ඒගොල්ලෝ මැරුණා නෙමෙයි මැරුවා. අසනීප නැතුව ඉන්නවට බෙහෙත් එක්කවත් බොන්න නෙදී ඉන්නේ